Okay, the next program title is how to add or delete member variables. ஸோ ஒரு மெம்பர் வேரியபிளை எப்படி வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஹியர் ஐ ஆல்ரெடி டோல்ட் டு யூ, ஹியர் ஐ ட்ரை டு மேக் அ ஒன் கிளாஸ், ஹியர் டிக்ளேர் ஒன் கிளாஸ். ஸோ ஹியர் டிக்ளேர் யா கிளாஸ். இந்த இடத்துல நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹியர் டிக்ளேர் யா constructor. So this is one of the special method I already told you. Ipo here declared parameterized, here declare parameterized, sorry inga vandu konjam spelling wrong ah irukudhu nenikiren. Okay, here declared parameterized constructor, here declared parameterized constructor. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கால்ட் ஜீரோ நம்பர் ஆஃப் ஃபார்மல் parameter. Here not found any one formal parameters, but here found only one formal parameter. That formal parameter name is called as I. So here declared parameterized constructor அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா here இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுங்க, here declared a method, here declare a method. So இது already I told to you, here define following part, define constructor. So நம்ம இந்த பின்ன following part, following two statements are called as definition part. So இங்கே அதே தான், following one statement called as definition part. Okay, இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரிமெம்பர், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஐ, இப்போ வந்துட்டு இப்போ ஐ அப்படின்னு கொடுக்கும்போது தட் இஸ் கால்ட் த ஃபார்மல் பேராமீட்டர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ act like formal parameter. Sure. Self dot I act like a member variable. மெம்பர் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மெம்பர் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து member variable or class variable or data or entity, or for what field. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதில் எது வேணாலும் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து செல்ஃப் அப்படின்னு வந்துருச்சுனாலே தட் செல்ஃப் கீவேர்ட் ஐடென்டிஃபை ஒன்லி ஃபார் கிளாஸ் வேரியபிளை தான் அது வந்து குறிக்கும். கிளாஸ் செல்ஃப் கீவேர்ட் இண்டிகேட் the class variable, just I indicate a local variable or formal parameters. So அப்படி தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி I told you, here the init attribute helps to develop constructor concept. Init attribute helps to develop constructor special method. கன்ஸ்ட்ரக்டங்கிறது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்ட்டாங்க. இங்கே நல்லா கவனிங்க, ஹியர் terminate method definition part. Here terminate method definition part. ஓகே சார், இந்த இடத்துல கொடுக்கலையே, this is optional. இங்கே வந்து எழுதிக்கோ, this is optional. கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். this is optional அப்படின்ட்டாங்க. ஸோ நாட் மேண்டிட்டரி, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹியர் டிக்ளேர் a method. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, ஹியர் டிக்ளேர் parameterized constructor. அப்போ பேராமீட்டர் என்ன அப்படின்னீங்கன்னா, ஃபாலோயிங் இப்போ பேராமீட்டர் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு பேராமீட்டர் வந்து ஐ.
ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சொல்லிட்டோங்க ஏற்கனவே வந்துட்டு ஐ ஆக்ட் லைக் அ ஃபார்மல் பேராமீட்டர். இப்போ வந்து அப்போ அந்த செல்ஃப் டாட் ஐங்கிறது ஆக்ட் லைக் மெம்பர் வேரியபிள் ஆர் கிளாஸ் வேரியபிள் ஆர் டேட்டா ஆர் என்டிட்டி ஆர் ஃபீல்டு ஒரு கிளாஸுக்குள்ள கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை அது மென்ஷன் பண்ணும். செல்ஃப் கீவேர்டு இண்டிகேட் த கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டேட்டா ஆர் மெத்தட். ஸோ இந்த according to this example this I called as the formal parameter, but here self dot I called as the class variable or member variable. In case you please keep in your mind. So self dot I here I mentioned that is indicate the class variable. In case already class variable is not found, then automatically self created the new data or new variable. நான் என்ன சொல்ல வரேன்னா ஏற்கனவே கிளாஸில் வந்து ஐன்னு ஒரு வேரியபிள் இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃபுங்கிற கீவேர்டு என்ன பண்ணிக்கோம்னா ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் த நியூ வேரியபிள். இன்கேஸ் ஆல்ரெடி கிளாஸ் ஹேஸ் ஐ வேரியபிள் தென் திஸ் செல்ஃப் கீவேர்ட் ஆட் வேல்யூஸ் into the old values or overwrite that old values. இப்போ செல்ஃப் கீவேர்டு வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னீங்கன்னா ஏற்கனவே ஒரு வேரியபிள் இல்லை அப்படின்னீங்கன்னா நியூவாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கும். இன்கேஸ் ஆல்ரெடி வேரியபிள் இஸ் ஃபவுண்ட் தென் யூ ஜஸ்ட் தட் செல்ஃப் கீவேர்டு அப்டேட் தட் வேரியபிள். ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ சொல்ல வர்றது. இப்போ வந்துட்டு இந்த செல்ஃப் கீவேர்டோட இன்னொரு இது என்னென்னா இங்கே வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இப்போது செல்ஃப் keyword create new class variable if not exist இல்லைனா else இருந்துச்சுன்னா else update that variable value அவ்வளோதான். ஏற்கனவே இருந்துருச்சு அப்படின்னீங்கன்னா அந்த வேல்யூ வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கும் அவ்வளோதான். அதர்வைஸ் நத்திங். செல்ஃப் கீவேர்ட் கிரியேட் நியூ கிளாஸ் வேரியபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் எல்ஸ் அப்டேட் தட் வேரியபிள் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஹியர் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ this is return statement is one of the jump statement. So this return jump statement terminate a member subprogram. இந்த ரிட்டர்னுங்கிறது ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு சப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணோம். இங்கே சப்ரோக்ராமுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நீங்கள் வந்து மெம்பர் சப்ரோக்ராம்னு சொல்லலாம், மெத்தடுன்னு சொல்லலாம், இல்லை கோடுன்னு சொல்லலாம். ஸோ யூ கேன் கால் இன் எனி ஒன் வே. மெம்பர் சப்ரோக்ராம் சொல்லலாம், இல்லாட்டி கோடுன்னு சொல்லலாம், அல்லது மெத்தடுன்னு சொல்லலாம். ஜென்ரலி ஹியர் தே ஆர் கால்ட் அஸ் த மெத்தட். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு அந்த மெத்தட் டெஃபினேஷன் பார்ட்டை நான் வந்து டெர்மினேட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல், நம்ம கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலைனாலும் ஒன்று தான் இந்த லைனை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹியர் ஐ டெவலப் கன்ஸ்ட்ரக்டர் பட் ஃபாலோயிங் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஸ் டு டெவலப் மெத்தட். இது வந்துட்டு மெத்தடு. இந்த மெத்தடோட நேம் என்னென்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு. சார் இங்கே எத்தனை ஃபார்மல் பேராமீட்டர் இருக்குது அப்படின்னீங்கன்னா 0 number of formal parameter. Here just declare a method with 0 number of formal parameter. Here I am not mention any one formal parameters here itself. So but I want try to access the class variable. Class oda variable na access பண்ணனும்னு விரும்புறேன். Self only access class properties. Self வந்து class oda properties மட்டும் தான் access பண்றதுக்கு உண்டான ஒரு keyword. So here I try to access class variables like I and J. இப்போ வந்துட்டு சார் ஏற்கனவே J இல்லையே சார், அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு